வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபேஸ் நரிஷர், ஃபேஸில் வந்து ஒரு இளமையை வந்து தக்க வைக்கக்கூடிய ஒரு பேக், அதாவது சைன் ஆஃப் ஏஜிங் நமக்கு வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேக். இது நம்ம கண்டிப்பாக வேணும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஷேட் லைட்டராக இருக்கணும், மற்றவங்களோட நம்ம ஸ்கின் சாஃப்டாக இருக்கணும், நமக்கு யாரை பார்த்தாலும் நம்ம ஸ்கின்னை பற்றி அவங்க புகழ்ந்து பேசணும், சுருக்கங்கள் வரவே கூடாது. இதெல்லாம் இயல்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை, ஆண் பெண் பேதம் இல்லாமல். இந்த மாதிரி ஒரு பேம்பரிங் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்கின்னுக்கு பேக், இதுக்கு மாஸ்க் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்கின் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ ஃப்ரூட்டு, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறது. இதுக்கு ஏன் பட்டர் ஃப்ரூட்டுன்னு பேர் அப்படின்னா, இந்த ஃப்ரூட்டோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்றப்ப அது வந்து வெண்ணெயை சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால இது பேர் வந்து பட்டர் ஃப்ரூட். ஆக்சுவலாக இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ. இந்த அவகேடோ அப்படிங்கிறது பார்க்குறப்போ வெளிநாடுகளில் வந்து முன்னெல்லாம், இப்போ நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம ஊர்கள்லேயே பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்குது. பட் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் கிடைக்கும். அதாவது கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான் அவகேடோ கிடைக்கும். பட் இப்போ எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அது ஃப்ரூட் சாலடாக இருக்கட்டும், வெஜிடபிள் சாலடாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபுட்டில் கண்டிப்பாக அவகேடோ கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஏன்னா அவகேடோ வந்து நம்ம உடலுக்கும் சரி, நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்மளுடைய ஃபேஷியல் ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஹேருக்கும் சரி, அது வந்து அப்படி ஒரு கிரேட் ஔஷத் அப்படின்னு சொல்லலாம். அதில் அபண்டண்ட்டாக இருக்கும் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அவ்வளோ நல்லது. ஸோ அந்த அவகேடோ வச்சு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்டான பேக் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அவகேடோ நீங்கள் வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனில் இருக்கும், பார்க்குறதுக்கு மாங்காய் மாதிரி இருக்கும், டார்க் க்ரீனாக இருக்கும். பட் இது என்ன பண்ணணும்னா, நமக்கு நம்மளை வெல் ரைப்பன் அவகேடோ தான் நம்ம எடுக்கணும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் வினிகர். என்சைம்க்கே 2 வேலை இருக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து அப்படி இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை, டீப்பாக செட்டிலாக இருக்கிற டர்ட், டஸ்ட்டு, இதெல்லாம் கூட அந்த பைனாப்பிளோட என்சைம் வந்து க்ளீன் பண்ணிடும். அதே நேரத்தில் ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலாக ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது என்சைம்ஸ். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் வினிகர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கிளிசரின். இந்த கிளிசரின் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். இதில் வந்து ரிச் இன் கார்போஹைட்ரேட், ஸ்கின்னோடைய ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, ஃபர்ம்னஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிசரின் ஒரு பெரிய ரோல் ஆகும். கிளிசரின் நீங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணுங்கள், எக் மாஸ்காக இருக்கட்டும், எனி பேக் யூஸ், அலுவேரா யூஸ் பண்ணுவாங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கிளிசரின் ஒரு 2-3 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கின்னோட ஷைன், உங்கள் ஸ்கின்னோட ஒரு ஃபர்ம்னஸ் அது வந்து குறையாமல் பார்த்துக்கும் கிளிசரின். ஏன்னா அதில் ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் இருக்குது, அது வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி. அதாவது ரொம்ப வருஷங்கள் கெட்டு போகாத ஒரு இயற்கை பொருள் அப்படின்னா அது ஹனி தான். ஹனி இருந்தால் நம்மளுடைய ஆயுள் வந்து நீட்டிக்கும் அப்படிங்கிறது நம்ப வேண்டிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஹனி பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் லைனில் ஹனி இல்லாத காஸ்மெட்டிக்ஸே இல்லைன்னு சொல்லலாம். தலைமுடியாக இருக்கட்டும், நம்மளுடைய சருமமாக இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஹனி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. ஒரு த்ரோட் இரிட்டேஷன் இருந்தால் கூட ஒரு 100 ml வாட்டரில் 1 டீஸ்பூன் ஹனி கலந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள். மெதுவாக சிப் பண்ணி நீங்கள் அதை ஸ்வாலோ பண்ணி பாருங்கள். த்ரோட் இரிட்டேஷன் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக போயிடும். ஹனிக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹனி வாட்டர் கொடுக்குறது, கொஞ்சமாக ஹனி கலந்து ஹனி வாட்டர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இது வெயிட் ரிடக்ஷன் அந்த கான்செப்ட் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நரிஷர், நம்ம பாடிக்கு ஒரு கேர்டேக்கர், அந்த மாதிரி வந்து ஹனி வந்து செயல்படும். அஃப்கோர்ஸ் அடுத்து எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயிலில் இதில் நான் சேர்த்துருக்க ஆயில் பார்த்திங்கன்னா ரோஸ். இந்த ரோஸ் ஆயில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 கேட்டகரியில் கிடைக்கும். ரோஸ் 1, 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஓட்டோ அப்படின்னு ஒரு ஆயில் இருக்குது. இந்த ரோஸ் ஓட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 சொட்டு ரோஸ் ஓட்டோ ஆயில் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ரோஜா பூக்களை வந்து கம்ப்ரஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 2 சொட்டு கிடைக்கும். அப்போ அது எவ்வளோ கான்சன்ட்ரேட்டட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ் ஓட்டோ அது கிடைக்கல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா ரோஸ் 1, இந்த எசென்ஷியல் ஆயிலில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரோஸ் 1 கொடுப்பாங்க, பேஸ் ஆயில்.
அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரோஸ் ஓட்டோ ஆயில் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் 5 to 10 ட்ராப்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அது நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த பைனாப்பிள் வினிகர் இது வந்து ஒரு 5 டீஸ்பூன் அது வந்து நீங்கள் லாவிஷாக அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஹனி, 1 டீஸ்பூன் கிளிசரின், கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 சொட்டு ரோஸ் ஓட்டோ ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து என்ன பண்ணுங்கள், சிரிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்போசபிள் சிரிஞ்சு. இந்த சிரிஞ்சில் வந்து நீங்கள் கலந்த கலவையை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல ஒரு பெரிய சைஸ் அவக்காடோ வாங்கிக்கோங்க. அது ஒரு 3/4 வாசி பழுத்திருந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் அது ஒரு 3/4 வாசி பழுத்த பழமாக இருக்கட்டும். ரொம்ப வெல் ரைப்பனாக ஒரு ப்ரௌன் கலரில் மாறின மாதிரி அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஒரு 3/4 வாசி கொஞ்சம் க்ரீன் கலர் ஸ்டில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கலந்த மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பைனாப்பிள் வினிகர், இந்த தேன், கிளிசரின், அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட ரோஸ் வாட்டர் ஆயில், இதெல்லாம் கலந்த சிரிஞ்சில் எடுத்து அந்த அவக்காடோ பழத்தில் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுங்கள். அதாவது அவக்காடோ பழத்தோட எல்லா டைரெக்ஷன்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்த மிக்சரை வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு இது ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ஏன் நல்லா பழுத்த பழத்தில் இதெல்லாம் கலந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறப்போ, அங்கே தான் ஃபெர்மெண்டேஷன். இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு ஒரு சின்ன கலோக்கியல் உதாரணம் நான் சொல்லணும்னா, ஒரு சமையல் சாப்பிட்றோம், சமைச்ச உடனே சாப்பிட்டு பாருங்கள், அதில் ஒரு டேஸ்ட் நமக்கு அவ்வளோ தெரியாது. அது சமைச்சு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக தெரியும். அதே சமையல் பண்ண ஒரு பதார்த்தத்தை நீங்கள் நைட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லா டேஸ்ட்டும் பைண்ட் ஆகி, அந்த புளிப்பு, காரம் எல்லாம் அதில் பைண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ண வைக்கிறோமோ எல்லாத்தையும் புளிச்சு போக வைக்கிறோம், அதாவது புளிப்பாக கொண்டு வரோம். இதெல்லாம் உள்ளே வந்து உங்களுடைய ஃப்ரூட் பல்ப்போடு சேர்ந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறப்போ அந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு இந்த பல்ப் உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே, இது நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 நாள் விட்டுருங்க, கெட்டு போகாது. ஏன்னா தேன் இருக்குது, கெட்டு போகாது. அதுக்கப்புறம் இந்த பழமே பார்த்திங்கன்னா அப்படியே காஃபி ப்ரௌன் கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பல்ப்பை எடுங்க, ஒரு பவுலில் வந்து அதை நீங்கள் ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே ஒரு பெரிய விதை இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. இதை நல்லா ஸ்கூப் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் அதை ஃபோல்ட் பண்ணுறப்பவே அது வந்து அப்படி ரிச் க்ரீமாக வரும். ஏன்னா இதில் 2 நல்ல விஷயங்கள் கலந்துருக்குறோம். கிளிசரின் ஒன்று கலந்துருக்கோம், அதுக்கப்புறம் ஹனி கலந்துருக்கோம். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து நல்லா பழுத்தது மட்டும் இல்லாமல் அது ரிச்சாக ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரில் மாறும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ண, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு முடியுதுன்னா ஒரு 2-3 பழம் நீங்கள் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா அதில் தேன் இருக்கிறதுனால அது கெட்டு போகாது. ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். அது கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணணும். அதனால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு காஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேஜ் துணி, அந்த காஸை வந்து முகத்தில் போட்டுட்டு இந்த பேக் மிக்ஸ் பண்ணிங்க இல்லையா, இந்த பேக்கை வந்து ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். லாவிஷாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த காஸ் துணி வழியாக இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கின்ல இறங்கும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக போடுறதுனால ஸ்கின்ல போர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டைமில் நீங்கள் போடுறப்ப அது வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை வந்து அழகாக கட்டும். இது வந்து நீங்கள் ஒரு ப்ரீ பிரைடல் கேர் மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு அன்யூஷுவல் பேக் இது. ஏன்னா இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.